எல்லாரும் முத்திரை புத்தகத்தை பத்தி அம்மா நீங்க வந்து இத 1000 ரூபாய் நாங்க வாங்கினவங்க எல்லாம் 1000 ரூபாய் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். இது 700 ரூபான்னு நீங்க போட்டிருக்கீங்க. இது வந்து குறைந்த விலையில் இருக்கு அப்படின்னு எனக்கு ஒரு 5-6 பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. எனக்கு இலக்கு வந்து சம்பாத்தியம் பண்ணணும்னு இலக்கு இல்லை குழந்தைங்களா. அந்த முத்திரை புத்தகத்துல ஒரு விஷயம் போட்டிருக்கேன். முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்க எல்லாரும் அந்த முத்திரை புத்தகத்தை படிச்சு பார்க்கணும். முதல்ல இருந்து ஆரம்பத்துல ப்ரீஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, முன்னுரை அப்படிங்கிறதுல இருந்து அதை முழுசா படிச்சாதான் உள்ள போய் முத்திரையை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு அடுத்து பின்பக்கம் விநாயகர் அகவலுக்கான ஒரு முன்னுரை இருக்கு குழந்தைங்களா. அது வந்து யோகத்துல தேடுதல் உள்ள எல்லாருக்குமே அது ஒரு உச்சத்தை தொடக்கூடிய உணர்வை தரும் அப்படின்னு நான் நம்புறேன். நான் எழுதின மாதிரியே எனக்கு தெரியல குழந்தைங்களா. நான் வந்து முத்திரை புக்கு கையில கிடைச்ச உடனே அந்த புக்கை எடுத்து அதை எப்படி வடிவமைச்சவங்களாம் ரொம்ப ரொம்ப முயற்சி எடுத்து அது வடிவமைச்சு 3 அல்லது 4 நாளைக்குள்ள அந்த புஸ்தகம் நம்ம கையில கிடைச்சிச்சு. அற்புதமான ஒரு முயற்சி. அது நான் என்ன சொல்லி பாராட்ட முடியும்? இல்லை. பேரண்ட நாயகன் அவர்களுக்கு நீடிய ஆயுள், நிறை செல்வம், இகம் பரம் இரண்டிலும் அவர்கள் எதை அனுபவித்தாலும் நிறைவான வாழ்வாக அவர்கள் அனுபவிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு வாழ்த்தை தான் சொல்றேன். நான் சும்மா தான் எழுதின குழந்தைங்களா. இது வந்து வடிவமைச்சது, டைப் பண்ணது, அதை திருத்தி அமைச்சது எல்லாமே நம்ம பிள்ளைங்க. அதனால எல்லா புகழும் இறைவனுக்கு அடுத்து அந்த குழந்தைங்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு நான் ஒரு பிரார்த்தனை வச்சுக்கிறேன். முத்திரை புக்கை கையில வைக்கிறவங்க அந்த பின்னால இருக்கக்கூடியதை கட்டாயம் உங்களுக்கு நீங்க முழுமையாக கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க தானே 1 மணி நேரம் ஆகும். அந்த 1 மணி நேரமும் மனம் மொழி மெய்களால் நீங்க வேற உலகத்துல நீங்க பயணிப்பீங்க. ஒரு தவ உலகத்துல நீங்க பயணிப்பீங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நான் ஒரு முறை படிச்சுட்டு நான் எழுதினதாங்கன்னு நான் எழுதலாம். மணிவாசகர் சொல்றாரு, நான் வந்து நாயேனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனை அப்படிங்கிறார். நாயேன்னா அவன் என்ன கொண்டு அவனுடைய அடிப்பேர் என்ன அப்படி அப்படின்னா அது ஒரு அனுபவ நிலை. நாயேனை தன் அடிகள் பாடுவித்த நாயகன் அப்படின்னு சொல்றார். அதனால நான் அதை எழுதலை குழந்தைங்களா. அது வந்து ஔவையம்மா அவளுடைய அருள் அனுபவம் இவ்வுலக மக்களுக்கு போய் சேர வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல ஔவையம்மா அதை வடிவமைச்சுக்கிட்டா. அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம். நானே 3 தடவை புஸ்தகம் வந்த பிறகு நானே 3 தடவை அதை படித்தேன். இன்னும் எனக்கு படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனுபவமா இருக்கு. அதனால கட்டாயம் அந்த புஸ்தகத்தை வாங்கி நீங்க அந்த அனுபவ நிலைகள் நீங்க எல்லாரும் பெறணும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் ஔவையம்மா இதை எழுத்த வடிவமைச்சிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். திருவுருள் கூட்டி வைக்க நீங்க எல்லாரும் அந்த அருள் அனுபவம் பெறணும். அதை வாங்கி நீங்க வாங்கினவங்க அப்படியே விளக்கு முன்னால வச்சிடாதீங்க குழந்தைங்களா. வாங்கினவங்க கட்டாயம் ப்ரீஃபேஸை பார்த்துக்கோங்க. அப்புறம் பின்னால போட்டிருக்கிறாங்க இந்த ஔவை அம்மாவுடைய அந்த விநாயகர் அகவல்ல பின்னால போட்டிருக்கிறாங்க, அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான போது தேவையான முத்திரைகள் செய்து நீங்க எல்லாருமே மன நிறைவும் உடல் நிறைவும் பெறுங்க அப்படிங்கிறதோடு இந்த பதிவை நான் இப்போது நிறைவு செஞ்சுக்கிறேன். திருவாசக தீக்கை. திருவாசக தீக்கை என்பது திருவாசகத்தின் 4 நெடும்பாடல்கள், அதாவது சிவபுராணம், கீர்த்தி திரு அகவல், திரு அண்டப்பகுதி மற்றும் போற்றி திரு அகவல் ஆகியவற்றை ஓதி திரு அண்டப்பகுதியினை 108 முறை ஓதி கும்ப ஜபம் செய்து அக்கும்ப நீரினால் தீக்கை பெறுபவர்களை நீராட்டுவது. இதன் மூலம் திரு அண்டப்பகுதியின் மந்திர உருச்சொற்களால் முயற்சியும் நம்பிக்கையும் இடையறா அன்பும் உடைய அன்பர்கள் திருவாசகத்தின் சிறப்பினை அனுபவ பொருளாக உய்த்து உணர்வார்கள்.